இப்போ புதுசாக தேர்தல் பாதைக்கு வந்திருக்கிறீங்க. போராட்டம் உச்சத்தில் இருக்கும்போது புதிய தலைமுறை விவாதங்கள் உட்பட பல தொலைக்காட்சி விவாதங்கள்ல உங்க மேல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வந்து மக்களை அணிதிரட்டி போராடிட்டு கடைசியில் எம்பி எலெக்ஷன்ல நிற்க போறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது உறுதியாக நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ திரும்ப நீங்க தேர்தலில் எம்பி எலெக்ஷன்ல நிற்கிறீங்க. இதுவும் வழக்கமான அரசியல்வாதிகள் ஒன்றை சொல்லிவிட்டு சில காலம் கழித்து வேறொரு நிலையை எடுக்கிறதை போன்ற ஒரு தோற்றம் தருது. மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார், உண்மையிலேயே முட்டாள்கள் தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மனதை மாற்ற மாட்டார்கள், அறிவாளிகள் மாற்றுவார்கள் என்று. நான் அறிவாளி என்று நினைக்கிறேன். மட்டுமல்ல, அரசியலில் சேர விருப்பமில்லை என்று நான் சொன்னது உண்மை. என்னுடைய நிலைப்பாடு இன்றைக்கும் இப்போதும் அதே தான். நான் அரசியலிலே மனமு வந்து ஆசைப்பட்டு பதவி ஆசைக்காகவோ அல்லது பட்டங்கள் பெறுவதற்காகவோ வேண்டி விரும்பி இந்த அரசியலில் குதிக்கவில்லை. 3 ஆண்டு காலம் அதை பற்றி நாங்கள் கடுகளவும் நினைக்கவில்லை. உண்மையை சொல்லப்போனால் கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி வரை நாங்கள் எந்த அரசியல் கட்சியிலும் சேருவதாகவோ அல்லது தேர்தலில் குதிப்பதாகவோ நினைக்கவே இல்லை. நாங்கள் தமிழகத்திலே உள்ள எங்களுடைய சார்பு அரசியல் கட்சிகளை எல்லாம் கைகோர்த்து நில்லுங்கள், நீங்கள் ஒன்றாக நில்லுங்கள், நாங்கள் களமிறங்கி வேலை செய்கிறோம் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த விஷயம் நடக்காத சூழலில் 29ஆம் தேதி வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இடிந்தகரைக்கு வந்து எங்களை அழைத்தார். அப்போது நாங்கள் மக்களிடம் சொன்னோம், நமக்கு இருக்கிற தெரிவுகள் கைதாகி சிறைக்கு செல்வது. அதன் பின்னர் இடிந்தகரை போராட்டம் அரசால் காவல்துறையால் முழுவதுமாக அழித்து ஒழிக்கப்படும். நாம் ஒரு போராட்டம் தொடங்கினோம் என்ற தடயமோ நாம் நடத்தினோம் என்கிற விஷயமோ வெளியே வராமல் நாம் முடங்கி போவோம், அழிந்து போவோம். இது ஒரு தெரிவு. இன்னொரு தெரிவு, நம்முடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது. அடுத்த கட்டம் என்பது, நாம் இந்த அரசியல் தலைவர்களிடம், அரசியல் கட்சிகளிடம், மக்கள் பிரதிநிதிகளிடம் யாசகம் செய்வதற்கு பதிலாக அந்தந்த இடங்களில் நம்மவர்களை அமரச் செய்து நமக்கு வேண்டிய முடிவுகளை நாமே எடுப்பது, நமக்காக வேறு தளங்களிலே குரல் கொடுப்பது. தெருக்களிலே நின்று மக்கள் அரசியல் பேசுவதற்கு பதிலாக அரங்கங்களுக்குள் சென்று நம்முடைய கொள்கை அரசியலை பேசுவோம். இந்த 2 தெரிவுகளில் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய போராடும் மக்களிடம் நாங்கள் கேட்டோம். எங்களுடைய பெண்களிடம், இளைஞர்களிடம், இடிந்தக்கரை ஊர் கமிட்டியிடம், சமுதாயத்திடம் கேட்டபோது அவர்கள் ஒரு மனதாக இந்த தெரிவை தேர்ந்தெடுத்தார்கள், அரசியலுக்கு செல்வோம் என்று. அந்த அடிப்படையிலே தான் மக்களுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறோமே தவிர, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறுவதற்கோ அல்லது அதன் மூலம் கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கோ பணம் சம்பாதிப்பதற்கோ எங்களுக்கு டில்லியிலே மிகப்பெரிய பங்களா கட்டிக்கொள்வதற்காகவோ அல்ல. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். நாங்கள் காங்கிரஸ் கட்சி போலவோ பாரதிய ஜனதா கட்சி போலவோ அரசியல் செய்ய மாட்டோம். ஆனால் இந்த இதில் இன்னொரு ஆபத்து இருக்கிறதாக ஒரு உணர்வு வருது. நீங்கள் மக்களிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போய் சொல்கிறீங்க, உங்களுடைய கொள்கைகளை சொல்கிறீங்க. தேர்தலில் அவங்க வந்து உங்களை வெற்றி பெற செய்யவில்லை என்றால் நீங்கள் முன்னெடுத்த அரசியலை மக்கள் நிராகரித்து விட்டார்கள்னு உங்கள் எதிரிகள் பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இதற்குள்ள அடங்கி இருக்கிறதாக பார்க்கிறேன். அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் சார்பாக தேர்தலில் இறங்கலாம் என்று ஒரு கருத்து வந்தது. நாங்கள் அதை விரும்பவில்லை. காரணம், அப்படி இறங்கினால் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்திற்கு ஆதரவில்லை என்று ஒரு நிலைப்பாடு வரும். அது வேண்டாம் என்று தான் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக, ஒரு அரசியல் கட்சி, ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது, நம்மை ஒத்த கருத்துக்கள் அவர்களுக்கு இருக்கின்றன, எனவே அவர்களோடு சேர்ந்து களமிறங்குவது என்று நாங்கள் முடிவு செய்தோம். நாங்கள் இப்போது அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை சார்ந்தோ அல்லது கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மட்டுமே முன்னிறுத்தியோ அரசியலில் இறங்கவில்லை. நாங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து இவர்கள் சொல்கிற பல்வேறு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறங்குகிறோம். இங்கே கூடங்குளம் அணுமின் நிலையம் மட்டுமோ அல்லது அணுசக்தி அரசியல் மட்டுமோ முன்னிறுத்தப்படவில்லை. எனவே நாங்கள் தோற்றாலும் எங்களுடைய போராட்டத்தை எந்த விதத்திலும் அது பாதிக்காது. அந்த மாற்று அரசியலுக்கு மக்கள் இன்னும் தயாராகவில்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் இதே மாதிரியான வேகத்தோடவும் உற்சாகத்தோடவும் நாடாளுமன்ற அரசியலுக்குள்ள வந்தவர்கள் எல்லாரும் அவர்களால் உள்ளே இழுக்கப்பட்டு அந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறாங்கிற பல உதாரணங்களை பார்க்க முடியுது. அதுபோல ஆம் ஆத்மியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் மாற மாட்டாங்கிறதுக்கு என்ன சமிக்ஞைகள் இருக்கு? அது உண்மை. அழகான கேள்வி அது. நாங்கள் இதை பற்றி நான் தனிப்பட்ட முறையிலே இதை பற்றி நிறைய சிந்தித்திருக்கிறேன். நான் அரசியல் பாடத்திலே முனைவர் பட்டம் பெற்றவன் என்றாலும் இந்த அரசியல், நாடாளுமன்ற தேர்தல் அரசியலை பற்றி எனக்கு மிகுந்த சந்தேகம் இருந்தது. காரணம், இந்த ஒட்டுமொத்த சூழலே ஒரு மாசுபட்ட சூழலாக இருக்கும்போது நாம் அதனால் களங்கப்பட்டு விடக்கூடாது என்ற காரணத்தால் தான் நான் அரசியலை விரும்பாத ஒரு நிலையை எடுத்தேன். ஆனால் அதே நேரம் காமராஜரை போன்றவர்கள், ஐயா கக்கனை போன்றவர்கள், தோழர் ஜீவாவை போன்றவர்களும் இந்த அரசியல் களத்தில் இருந்திருக்கிறார்கள். நம்மீது சந்தேகம் இருந்தால் தான் நாம் பயப்பட வேண்டுமே தவிர, நாம் உறுதியாக இருந்தால்
நிச்சயமாக நாம் நம்முடைய புனிதத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும். வள்ளுவர் சொல்வது போல, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று சொல்வது போல, நாம் நம்முடைய நிறை காத்து கொள்கிற ஒரு உறுதியோடு இருந்தால் நிச்சயமாக முடியும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு கொள்கைக்காக, ஒரு லட்சியத்துக்காக, ஒரு சித்தாந்தத்துக்காக அரசியல் செய்வதற்கு பதிலாக இப்படிப்பட்ட சமரசங்கள் செய்து கொள்கிறவர்களோடு நிச்சயமாக நம்மால் இணைந்து செயல்பட முடியாது. இது ஒரு நாடக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாடக நடிகர்களோடு சேர்ந்து நடிப்பதிலே எனக்கும் விருப்பமில்லை, எங்களோடு நிற்கிற மக்களுக்கும் விருப்பமில்லை. வேறு வேறு கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நெருக்கமான சில தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் ஆம் ஆத்மி போட்டியிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை உங்களிடத்திலேருந்து வருது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது?